பண்ணாத திருட்டின் பேர்ல ஒருத்தவங்களை அடிச்சு கொடூரமா கொண்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்துல மாடபுரம் அப்படின்ற ஏரியால வந்துட்டு காளியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்துட்டு செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அஜித்குமார். அவருக்கு 27 வயசு தான் ஆகுது. போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிக்கிதாவும் அவங்களோட அம்மாவான 2 பேர் வந்துட்டு அந்த கோயிலுக்கு சாமி கும்பிடறதுக்கு வராங்க. அங்க வந்தவங்க காரோட கீயை வந்து அஜித்குமார் கிட்ட கொடுத்துட்டு இந்த காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாததுனால அவர் வேற ஒருத்தங்க கிட்ட கொடுத்து பார்க் பண்ணவும் சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போயிருக்காரு. இவங்க வந்து பார்க்கும்போது அந்த காருக்குள்ள 10 பவுன் நகை இருந்ததாகவும் அது காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. 28ஆம் தேதி அன்னைக்கு இந்த அஜித்குமாரோட தம்பியும் இவங்க அரெஸ்ட் பண்றாங்க. கூட்டிட்டு போற வழியிலே 2 பேருமே ப்ரூட்டலா அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி வந்து இப்போ மென்ஷன் வெளியே வந்து சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி இவர் உடம்புல நிறைய காயங்கள் இருந்துச்சு, எங்க அண்ணாவை அடிச்சதை இவங்க கொன்னாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து வெளியே வைக்கிறாங்க. பாக்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோ லீக் அவுட் ஆயிட்டு இருக்கு அடிக்கிற மாதிரி. ஓகேங்களா? இதை தாண்டி வந்துட்டு அவரோட அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் இவர் மேல இந்த காயங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்திருக்கு. இந்த 10 பவுன் நகைக்காக ஒருத்தங்களை அடிச்சு கொண்டுட்டாங்கன்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. லீகலா பாத்தீங்கன்னா 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 5 போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி 6 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு 10 பவுன் நகைக்காக ஒரு உசுரை வந்துட்டு அசால்ட்டா கொண்டு போக விட்டுட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது தெரியல. என்னதான் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு போட்டாலும் இங்க ஜஸ்டிஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்காது. அப்படி வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட லட்சமா காசு இருக்கணும். அதெல்லாம் இருந்தா அவரே செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ண போறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒண்ணு காசு வேணும், இல்லைன்னா பதவி வேணும். 2 இருந்தா மட்டும்தான் இந்த ஜஸ்டிஸ் எல்லாம் கிடைக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நோ யூஸ். ஒன்லி ஹேஷ்டேக் தான் இந்த இன்ஸ்டாகிராம்குள்ள சுத்திட்டு இருக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.